தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இவனு 3 பேர் இருக்கானுல்ல, 3 பேருமே அமெரிக்க அடிமைகள் தானே. யாரு பெரிய அடிமை? சவுதி. அவனோட பெரிய அடிமை எர்டோகன். அவனோட பெரிய அடிமை அசீம் முனீர், சஃபா ஷெரீஃப். இவங்க எல்லாம் சேர்ந்தா என்ன வழங்கும்? இந்த 3 அடிமையும் அந்த பெரிய எஜமான்னு சொல்லுவான், சரிப்பா இருந்துக்க, ஆயுதத்தை யார்கிட்ட வாங்குமா. இப்ப மறுபடியும் குண்டத்துக்கு போடுவான். இப்ப இதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்கின்ற போது ஈரான் சொல்லியது, உன்னுடைய நிலையை நீ மாத்தாத வரைக்கும் உனக்கு சாப விமோசனம் கிடையாது. யாரை பார்த்து சொல்றா? சவுதி அரேபியாவை பற்றி. பாகிஸ்தானுடைய கடனை சவுதி அரேபியா ஏற்றுக்கொண்டதன் விளைவாக பாகிஸ்தானுடைய 15,000 ஆர்மி சவுதியில கொண்டு நிறுத்திட்டான். அமெரிக்கா இப்ப நீக்கப்பட வேண்டும், அமெரிக்கா மத்திய கிழக்குல வரக்கூடாதுங்கிறது ஒரு உறுதியான நிலைப்பாட்டை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரபுகள் மத்தியில் ஒரு சூழல் உருவாயிட்டு. இப்போ அமெரிக்கா என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போயிருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவை பற்றி பேசுகிறான். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிறந்த முஸ்லீம்லாம் யாரு? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் தான். இந்தியா உளவு அமைப்பு என்ன செஞ்சாலும் எதை நம்ம எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அழகாக சொல்லிட்டு வெளிப்படையாக எதுவும் பேசலை. இப்போ பாகிஸ்தானை அவர்கள் கூலிப்படையாக பயன்படுத்தி இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசுகள் ஒரு நாடாக இந்தியா. அந்த இடத்துல பாகிஸ்தான் கிடையாது. அந்த இடத்துல எவனும் கிடையாது. இந்த புரோக்கர் பண்ணிட்டு அலையறான்ல, அதுக்கு பொண்ணு மாப்பிள்ளையை முடிச்சா ஏதாவது கொடுப்பான்ல, அதுக்கு ஏதாவது கிடைக்கும். வேற இவன் எதுவுமே இந்தியா கிட்ட வர முடியாது. கூலிப்படைகளாக பாகிஸ்தான், அது மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக துருக்கி, பண முதலையாக இவர்கள் 3 பேரும் சேர்ந்து இன்னும் 14 நாடுகளை அவர்கள் சேர்க்க இருக்கிறார்கள். அதுல சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சுஃபியான் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் அரவி. சார், பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா 3 நாடுகளும் கூட்டாக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இப்போதைய சூழ்நிலையில இந்தியாவின் உளவுத்துறைக்கு வேலை அதிகமாயிருச்சோ? இப்போது இருக்கிற தகவல்ல இந்தியா உளவுத்துறைக்கு வேலை அதிகமாயிருச்சோ? ஏன்னா ஒரு நாடை பார்த்துக்கிட்டு இருந்தா இப்போ 3ம் ஒப்பந்தம் போட்டு ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா எப்படி அது சார்? இப்போ இந்த 3 நாட்டில் 2 நம்ம எதிரி. ஓப்பனா துருக்கியும் பாகிஸ்தானும். பாகிஸ்தான் இந்தியாவுடைய பரப்பு எதிரி, ஜென்ம பகை. இன்னொருத்தன் புதுசா சேர்ந்திருக்கான், சோவியத், இவன் நம்ம துருக்கி. எர்டோகன் நம்முடைய இந்தியா தாக்குதல், பயங்கரவாதத்துக்கு எதிராக தாக்குதல் நடத்திய போது எர்டோகன் பாகிஸ்தானுக்கு நிறைய ட்ரோன்களை கொடுத்தான். சரியா? இப்ப அவங்களுக்குள்ள ஒரு கோலியேஷன் அறிவிச்சிருக்கிறாங்க. இஸ்லாம் மதத்தின் அடிப்படையில் சுன்னா முஸ்லிம் பிரிவின் சார்பில், நல்லா கவனித்துங்க, 2 பிரிவு இருக்காங்க. ஒன்று சியா முஸ்லிம் பிரிவு, மற்றொன்று சுன்னா முஸ்லிம். சுன்னா என்றால் வழி என்று பெயர். நபிகள் நாயகத்துடைய வழியில் வந்தவர்கள் இவர்கள். சியா முஸ்லிமை கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்குள் அரசியல் மோதல்கள் உண்டு. மற்றபடி மத ரீதியாக மோதல் இல்லை, அரசியல் ரீதியாக பல மோதனைகள் உண்டு. இப்போது ஈரான் என்ன சொல்லியிருக்குன்னா, உனக்கு யார சவுதியை பார்த்து சொல்றான், நீ உன் நிலையை மாற்றும் வரை, உன்னுடைய போக்கை மத்திய கிழக்கில் நீ திருத்தும் வரை உனக்கு விமோசனம் கிடையாது, உனக்கு எந்த லாபமும் கிடையாது. யார் சொல்றா? இந்த படையை அமைச்சு கடந்த வெள்ளிக்கிழமை மதியானம் ஜும்மா தொழுகைக்கு பிறகு, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, வெள்ளிக்கிழமை மதியானம் முஸ்லிம்கள் ஒன்று கூடும் ஜும்மா ப்ரேயருக்கு அப்புறம் மெக்கா நகரில் மெக்கா ப்ரொக்ளமேஷன், அதாவது மெக்காவின் பிரகடனத்தை அறிவிப்பு செய்து எர்டோகனும் பாகிஸ்தான் சஃபா ஷெரீஃபும் முகமது பின் சல்மானும் இஹ்ராம் உடை அணிந்தவர்களாக. அது எப்படி இஹ்ராம் உடை? இதெல்லாம் நம்ம சேனல்ல சொல்லுவோம். வெள்ளை துணி மட்டும்தான் அறிய வேண்டும். அது எதற்கு அணிகிறாங்கன்னா, இந்த முஸ்லீம்கள் ஹஜ்ஜிக்கு போகிற போது எல்லோரும் கடைசியில் அந்த வெள்ளை துணியை மட்டும்தான் அறிந்திருப்பார்கள்.
உடலிலே ஒன்றுமே இருக்காது. அவர்கள் எந்த ஆடையும் அணியக்கூடாது. அதோடு நாங்கள் மரணிக்கும் போது எங்களுக்கு இதுதான் என்ற ஒரு உணர்வுகளுக்காக அறிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி இஹ்ராம் கட்டி அவர் வந்திருந்தார். சரி, இப்போ இதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்கின்ற போது ஈரான் சொல்லியது, உன்னுடைய நிலையை நீ மாற்றாத வரைக்கும் உனக்கு சாப விமோசனம் கிடையாது. யாரை பார்த்து சொல்றான்? சவுதி அரேபியாவை பற்றி. இந்த நேரத்தில் பாகிஸ்தான் அவன் ஒரு கூலிப்படை. பாகிஸ்தான் ஒரு கூலிப்படை, அதாவது காசு கொடுத்தா வேலை செய்வான், அவ்வளவுதான். இப்ப சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு ஒரு 3 பில்லியனை கொடுத்தான். வைத்துக்கோ, ரொம்ப கஷ்டப்படுற, அதனால உன் நாட்டினுடைய கடனை முதல்ல அடைச்சிரு அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய UAE இருக்கான் பாருங்க, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அவனோடு சேர்ந்து இவன் கடன் பெற்றிருந்தான். இப்போ அந்த கடனை, பாகிஸ்தானுடைய கடனை சவுதி அரேபியா ஏற்றுக்கொண்டதன் விளைவாக பாகிஸ்தானுடைய 15,000 ஆர்மி சவுதியில கொண்டு நிறுத்திட்டான். ஏன்னா அமெரிக்கா வந்து இப்ப நீக்கப்பட வேண்டும், அமெரிக்கா மத்திய கிழக்குல வரக்கூடாதுங்கிறது ஒரு உறுதியான நிலைப்பாட்டை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அரபுகள் மத்தியில ஒரு சூழல் உருவாயிட்டு. என்னன்னா அமெரிக்காவில் பிரயோஜனமே இல்லை. அமெரிக்கா தாட் சிஸ்டத்தையும், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான தாட் சிஸ்டத்தையும், பெட்ரியாட் சிஸ்டத்தையும், டொமோஹாக்குகளையும், இன்டர்செப்டார்களையும் எல்லாம் கொண்டு வைத்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஈரானுடைய பெலிஸ்டிக்ஸ் மிசைல் மூலம் அடித்து துவம்சம் செய்து காலி செய்து விட்டார். நல்லா சொல்ற, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்ப அவன் என்ன பார்க்கறான்? இவ்வளவு நாளும் அமெரிக்காவை அவன் எதுக்கு வச்சிருந்தான்? அதாவது இஸ்லாமிய மத சட்டப்படி ஜனநாயக ஆட்சி தான் வரும். ஆனால் முஸ்லீம் நாடுகளில் எங்காவது ஜனநாயகம் இருக்கிறதா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எந்த ஒரு முஸ்லீம் நாட்டிலும் ஜனநாயகம் கிடையாது. இன்னைக்கு இந்தியாவை பத்தி பேசுறான். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிறந்த முஸ்லீம்லாம் யாரு? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் தான். இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா புள்ளமாறு, தலித்துகள், நாடார்கள், செட்டியார்கள், முக்குலத்தோர்கள், பிரமலை கள்ளர்கள், இப்படி எல்லா நாயுடு, எல்லா பிராமணர்களில் இருந்தும் பல பேர் கன்வெர்ட் ஆகி தான் அன்றைக்கி முஸ்லீமாக இருக்கான். ஆனால் இந்தியாவில் ஒரு முஸ்லீம் பள்ளிவாசலில் மட்டுமல்ல, ரோட்லேயும் தொழுகிறான். ரோட்டிலும் மதத்தை பற்றி பேச அனுமதி இருக்கு இந்தியாவில். இன்னைக்கு ஒரு கூட்டம் போடுறான், ஒரு பாய் ஒரு பேர் சொல்கிறேன், ஒரு கிறிஸ்தவனும் கூட்டம் போடுறான், ஒரு இந்து பண்டிதரும் கூட்டம் போடுறான். இங்கே ஏதாவது தடை இருக்கா? இல்ல. எவனாவது ஆயுதத்தை கொண்டு மிரட்டுறமா? ஆனா சவுதி அரேபியாவில் முகமது நபியை பத்தி பேச முடியுமா ஐயா? பேச முடியாது. சவுதி அரேபியாவில் குரானை பத்தி பேச முடியுமா? உள்ள பிடிச்சி போட்டுரும். உங்களுக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாத சேனல் 5 மூலம் சொல்றேன். சவுதி அரேபியாவில் முகமது நபியை பத்தியோ, குரானை பத்தியோ, அவருடைய தோழமை பத்தியோ, இஸ்லாமிய ஆட்சியை பத்தியோ பேசினா உள்ள பிடிச்சி போட்டுரும். ஏன் தெரியுமா? அவனுக்கு அவ்வளவு பயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, முகமது நபி இறந்து போகிறவரு ஜனநாயக முறையில் தேர்தல் நடக்கு. அவருடைய தோழர்கள் மக்களிடத்தின் ஆதரவை பெற்ற அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி என்ற 4 தளபதிகளும் மக்களினுடைய ஆதரவை பெற்று தேர்தல் அன்னைக்கு பேலட் கிடையாது, EVM கிடையாது. ஆனால் அந்த ஆதரவோடு தான் வெற்றி பெற்றார்கள். அவர்கள் 4 பேரும் 4 குடும்பம். இங்க இருக்கிற கருணாநிதி குடும்பம் மாதிரி இல்லை, இங்க இருக்கிற காங்கிரஸ் குடும்பம் மாதிரி கிடையாது. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? வெவ்வேறு குடும்பங்கள், வேற குடும்பம். உமர் வேறு குடும்பம், நபிகள் நாயகம் வேற குடும்பம், அபூபக்கர் வேறு குடும்பம், உஸ்மான் வேறு குடும்பம், அலி இப்னு அபூ தாலிப் வேற குடும்பம். சரியா? அவங்க மக்களின் ஆதரவை பெற்றார்கள். இதற்கு பிறகு முஆவியா என்கின்ற ஒரு அரசர் வருகிறார். அவரை நியமிக்கிறார்கள் எந்த ஈராக்குக்கு. அதற்கு பிறகுதான் அவருடைய மகன் எஜீதை கொண்டு வருகிறாங்க. ஒரு வரலாற்று உண்மையை லைட்டா சொல்லிடுறேன். ஆனால் ஏன்னா இன்னைக்கு இங்கே சவுதி அரேபியாவில் யாருடைய ஆட்சி நடக்கு? தாத்தா காலத்திலிருந்து சல்மானுடைய ஆட்சி இன்னைக்கு வரைக்கும். UAEல யாருடைய ஆட்சி? மன்னர் ஆட்சி. குவைத்தில் யாருடைய ஆட்சி? மன்னர் ஆட்சி. பஹ்ரைன்ல யாருடைய ஆட்சி? மன்னர் ஆட்சி. ஜோர்டான்ல யாருடைய ஆட்சி? மன்னர் ஆட்சி. இதுதான் அவனுக்கு தொடருது. ஓமன்ல யாருடைய ஆட்சி? மன்னர் ஆட்சி. கத்தருள்ள யாருடைய ஆட்சி? மன்னர் ஆட்சி. இந்த மன்னர் ஆட்சி இஸ்லாத்துக்கு எதிரானது என்பதை எங்கனையாவது இவனு புரட்சி பண்ணி காலி பண்ணிடுவானுலோங்கிற பயத்துல தான் தப்பி தவறி குரானை பத்தியோ நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாறை பத்தியோ பேசிடக்கூடாது. அப்ப
அப்போ என்னையா பண்ணுறா? அடுத்த கேள்வி வருது. பள்ளியாசலில் பெரிய தாடி வச்சு பாயெல்லாம் பேசுகிறான், என்ன பண்ணுறான்? எந்த ஊரில்? சவுதியில். அவன் காலையிலே எழுதி கொடுத்துருவான். யார்? சவுதியினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஏதோ ஒன்று இருக்குது, புனித ஆன்மீக தளம். இந்தியாவில் இந்து இது இருக்கு இல்லையா, நம்ம இதில் கிறிஸ்தவ மிஷனரிஸ் இருக்கிற மாதிரி அரசாங்கம் எழுதி கொடுப்பதை யாருக்கு பெறும்? முத்தாவா, அந்த தலைமை இமாமுக்கு கொண்டு கொடுத்துருவாங்க. அவன் என்ன எழுதி கொடுக்குறாரோ அதுதான் அவர் பேச முடியும். அவர் இஷ்டத்துக்கு இந்தியா மாதிரி ரோட்டில் நின்று பேச முடியாது. அதான் ஏன் நாடு. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. புரியுதா உங்களுக்கு? அப்படி எதிர்த்து கேட்டா ஜமால் கஷோகின்னு ஒருத்தன் அருமையான மனுஷன், அவனை கண்டந்துண்டமா வெட்டி உடம்ப ஆசிடுக்குள்ள போட்டு கரைச்சி சாக்கடையில் ஊற்றி விட்டான். யாரு? இந்த சவுதி அரேபியா. மறக்க முடியுமா? பேச்சுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடும். ஆகவே தான் இப்போது சவுதிக்கு பயம் வந்தது. ஆஹா, அரபு வசந்தம்னு ஒன்று உருவாச்சு. இப்படி எவனாவது இஸ்லாம்ங்கிற பேரில் புரட்சி வந்துட்டா, இப்போ ஐஆர்ஜிசி கொண்டு வந்துட்டான் ஈரானில், இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டன் காப்ஸ்ன்னு கொண்டு வந்தான். அவன் புரட்சி கொண்டு வந்தான் மன்னர் ஆட்சிக்கு எதிராக. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ ஜோர்டானில் அவன் தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படி புரட்சி வந்தால் பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இருக்கக்கூடிய மன்னர் சாம்ராஜ்யம் நம்மை விட்டு போய்விடும். அதனால எவனாவது இஸ்லாம் புரட்சி ஜனநாயகம்னு பேசினா காலி பண்ணிடும். இதுதான் சவுதியினுடைய சூழல். நல்லா புரியணும் சவுதியுடைய அரசியல். ஆகவே அவன் நாட்டுக்குள் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆட்களெல்லாம் நசுக்குவதற்காக வலிமையான இராணுவ படைகளுக்கு அவன் ஆண்டு ஒன்றுக்கு எவ்வளவு செலவு பண்றான்? 75 பில்லியன் அமெரிக்க டாலர். எத்தனை பில்லியன்? 75 பில்லியன். 75 பில்லியன்னா 100 பில்லியன்னா உங்களுக்கு 1 பில்லியன்னா 10,000 கோடி. அப்ப 100 பில்லியன்னா 10 லட்சம் கோடி. கிட்டத்தட்ட அவன் 10 லட்சம் கோடிய சரக்கு மட்டும் கொள்முதல், மற்ற கணக்கெல்லாம் வேற. வருஷம் வருஷம் இராணுவத்துக்கு ஒரு 7-8 லட்சம் கோடியை அடிச்சிடறான். 8 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி சரக்கு வாங்குறான், வாங்கி போட்டு வச்சிருக்கான். நீ என்னடா பண்ணான்னா ஒன்றும் பண்ணல. அவ்வளோ ஷேக்கும் உள்ள உட்காந்து அமெரிக்கர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு, கப்பல்களில் பாதுகாப்புக்கு அமெரிக்கர்கள் இதுவரைக்கும், கடல்கள் அவன் சொன்னா அமெரிக்கா, ஐயா உனக்கு எந்த சிக்கனும் இல்லை, மன்னரை போன்று நீ தூங்கிக்கொள். சவுதி அரேபியாவில் சூத்தப்பல்ல அங்குள்ள அமெரிக்கர்களுக்கு தெரியும். ஒரு பல்லு சொத்தை ஆயிட்டுன்னா நம்ம இங்கே ஒரு 300 ரூபா கொடுத்து பார்ப்போம். சவுதிக்காரன் 300 ரூபா கொடுத்து பார்க்க மாட்டான். ஃப்ளைட்டில் ஏறி வாஷிங்டன் டிசியில் போய் இறங்கிடுவோம். ஒரு காஃபி குடிக்கணும், பர்கர், இங்கே போய் குடிக்க மாட்டான். ஃப்ளைட்டில் ஏறி அங்கே போய் இறங்கிடுவோம். குழந்தைகள் எல்கேஜி ப்ரீகேஜி அங்கே தான் போய் படிக்கும். அந்த அளவிற்கு சுகபோகமான வாழ்க்கை. குவைத்தில் சுகபோகமான வாழ்க்கை, அபுதாபியில் சுகபோகமான வாழ்க்கை. காரணம் என்ன? நம்ம ஆளு பங்களாதேஷுக்காரன், பாகிஸ்தான்காரன், இந்தியாக்காரன் அவனுக்கு போய் வேலை செய்யணும். எவ்வளோ பேர்? 1 கோடி 90 லட்சம் பேர் வேலை பார்க்குறோம். அவங்க மொத்தம் எவ்வளோ பேர்? 7 லட்சத்துலேருந்து 10 லட்சம் பேர் தான். இவர்களுக்கு பணி செய்யறதுக்கு தான் இவ்வளோ பேர். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தான் இந்தியா உளவு அமைப்பு என்ன செஞ்சாலும் எதை நம்ம எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அழகாக சொல்லிட்டு வெளிப்படையாக எதுவும் பேசலை. இப்போ பாகிஸ்தானை அவர்கள் கூலிப்படையாக பயன்படுத்தி இஸ்லாமிய நேட்டோ, சவுதி அரேபியாவை தலைமையகமாக வைத்து, மூன்றாவது துருக்கியை ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பாளர்களாக வைத்து இப்போது ஒரு படையை உருவாக்கியிருக்காங்க. இதில் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கார்னர் என்ன? 3 நிலை கார்னர். ஒன்று, சவுதியினுடைய பெரும் செல்வம். செல்வம் குவிஞ்சு கிடக்கு. நாடும் பெரிது, செல்வமும் பெரிது. இது சவுதிக்கானது ஒன்று. இரண்டாவது துருக்கி. அவன் 27.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அவனுடைய பட்ஜெட். அவன் என்னன்னா மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர். 5ஆம் தலைமுறை குண்டு விமானங்களை அமெரிக்கர்களுக்கு இணையாக கண்டுபிடித்து விட்டான். நேட்டோவின் 2வது பெரிய நாடு. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரே முஸ்லீம் நாடு துருக்கி தான். ஆமா, அவ்வளோ பெரிய அளவு. 3வது நம்மாளு பாகிஸ்தான். ஏன் நம்மாள்னு சொன்னா நம்மள்கிட்ட தானே போனவன். அதனால இவன்கிட்ட என்ன இருக்குன்னா ஒன்றும் இல்லை, வெடிகுண்டு வச்சிருக்கான், அணுகுண்டு. அதனால கூலிப்படைகளாக பாகிஸ்தான், அது மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக துருக்கி, பண முதலையாக இவர்கள் 3 பேரும் சேர்ந்து இன்னும் 14 நாடுகளை அவர்கள் சேர்க்க இருக்கிறார்கள். அதில் சூடான் போன்ற நாடுகள்,
இன்னும் ஆப்பிரிக்க பிரதேசத்திலிருந்து நிறைய நாடுகள் சேர்க்கப்பட போகிறது என்ற ஒரு கருத்தில் அமைத்திருக்கிறார்கள். இது அமெரிக்கர்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்துமா இல்லையா என்று தெரியவில்லை. ஏனென்றால் இப்ப அமெரிக்கா என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பி போய் இருக்கிறது. அமெரிக்காவும் சரி சீனாவும் சரி இதுல என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க? இல்ல, சீனா பிரச்சனை கிடையாது. சீனா இவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீனா பாகிஸ்தானோடு சேர்ந்திருக்கிறான். சீனாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒரு நெருக்கமான உறவு உண்டு. இப்போ உதாரணத்துக்கு சில மாதங்களுக்கு முன்பு சீனா ரகசியமான ஆய்வை கண்டுபிடித்தார்கள். எங்க? சவுதி பாலைவனத்தில். அதில் என்ன நடந்துச்சுன்னா 900 டன்னு 1000 டன்னு அளவிற்கு யுரேனியம் அங்கே இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது அணு ஆயுதங்களுக்கு ஒரு 100-200 கிடைச்சாலும் பெரிய விஷயம். ஆயிரக்கணக்கான டன்னு இருப்பதாக சீனர்கள் நடத்திய ரகசிய ஆய்வில் சவுதி அரேபியா டெசர்ட்ல கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக அமெரிக்கா நமக்கு தேவையில்லை. ஏனென்று கேட்டால் அமெரிக்கா சவுதி அரேபியாவோடு ஒரு ஒப்பந்தம் போட்டார்கள். இப்போ லேட்டஸ்டா ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா ஒரு அறிவிப்பு வெளியிட்டார்கள். அந்த அறிவிப்பில் அமெரிக்கா என்ன சொன்னார்கள்னா, தனது சுயாதீன தேவைகளுக்காக அணு ஆயுதத்தை, அணு உலைகளை என்ரிச் செய்து கொள்ளலாம் என்று அறிவித்தார். பெர்மிஷன் கிராண்டட். யாருக்கு? சவுதி அரேபியாவுக்கு. ஷாக் ஆயிட்டான். யாரு? இவன் இஸ்ரேல். இந்த மத்திய கிழக்குல அணு ஆயுதம் ஒன்லே அவங்ககிட்ட தான் இருக்கு. அது வெளியே இன்டர்நேஷனல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி டசன்ட் கேர் அபவுட் இட். அவங்க எதுவுமே சொல்லலை. இப்போ ஒண்ணுமே இல்லாம அணு குண்டே செய்யாம என்ட்ரி செஞ்சிருக்கக்கூடிய 450 கிலோ வைத்திருக்கிறான்னு தான் ஈரானை போட்டு அடின்னு அடிக்கிறான். அவன் இன்றைக்கும் கொடுக்கல. இப்போ அமெரிக்கா சொன்னது, அணு உலைகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். யாரு? சவுதி அரேபியா. அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் நட்பு நாடு. வைத்துக்கொண்டு நீங்கள் என்ட்ரி செய்யலாம். என்ட்ரிச்சுன்னு சொன்னா செறிவுற்றுறது. இப்போ யுரேனியம் இருக்கு, அல்லது மற்ற ஐட்டம்ஸ்லாம் இருக்கு, புளுட்டோனியம் இருக்கு. அதெல்லாம் இருக்கிற நிலையில இருந்தால் பிரச்சனை இல்லை. செறிவுற்றுறதுனா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு உருமாற்றம் செய்வது. அது செய்கின்ற போது அதனுடைய தன்மை 60 விழுக்காடுகளுக்கு மேல் போய்விட்டால் ஒரு ரெஸ்டரேஷன் இருக்கு. 3 ஆர் சம்திங். இந்த 60 விழுக்காடுகளுக்கு மேல் அதை செறிவூற்றி மைய நீரோட்டத்தில் பல ஆண்டுகள் சுட்ட விட்டுருவார்கள். அது சுத்திக்கிட்டே இருக்கும். சுத்த அது அணுகுண்டாயிருக்கும். அது இல்லாமல் நாட்டின் எரிசக்தி பயன்பாட்டுக்கும், மின்சார பயன்பாட்டிற்கும், மருத்துவத்திற்கும் நீங்கள் என்ட்ரி செய்து கொள்ளலாம் என்ற உரிமையை யார் கொடுத்தா? அமெரிக்கா கொடுத்தது ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. திடீர்னு அமெரிக்கா பல்ட்டி அடிச்சிட்டான். 18 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு 15 நாள் நாங்க ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? சவுதி கேட்டான். இல்ல, ஆப்ரஹாம் அக்காடு ஒப்பந்தத்தில் சைன் பண்ணணும். அது என்ன ஆப்ரஹாம் அக்காடு? பைபிள் வர முன்னாடி ஆப்ரஹாம்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர்களுடைய வழித்தோன்றர்கள் தான் 3 மதமும். அதாவது வேதாகமத்தில் யூத மதம், கிறிஸ்தவ மதம், 3வதாக இஸ்லாம். இந்த 3 பேருக்கும் புனிதர்களாக ஒரு ப்ராப்பர்ட்டிக்ஸ் மெசேஜ் சொன்னது அவருடைய தந்தை ஆப்ரஹாம். ஆப்ரஹாமின் வழித்தோன்றல்கள் தான் யூதர்கள். ஆப்ரஹாமுடைய 12 கோத்திரம். அந்த கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் அரபுகள். ஏன்னா யூதா கோத்திரத்தில் வந்தவர்கள் சக்கரியா, யோகோபு இப்படியெல்லாம் உண்டு. ஆகவே அந்த ஒரு அக்காடை போட்டு நீங்க யூதர்களை ஒரு நாடாக அங்கீகரிங்கள் அப்படின்னு யார் சொன்னா? அமெரிக்கா. அவன் அங்கீகரிக்க மாட்டேன்ட்டான். யார் சொல்லிட்டா? சவுதி. இப்ப அந்த கோபத்துல இப்ப 3 பேரும் சேர்ந்து இஸ்லாமிக் நேட்டோ அப்படின்னு ஒன்று வச்சிருக்கான். இது எந்த அளவிற்கு சக்சஸ் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னு சொன்னா, அமெரிக்காவுடைய விமானங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கிறது. அமெரிக்கா கொடுத்த விமானங்கள் பாகிஸ்தானிலும் இருக்கிறது, துருக்கியிலும் இருக்கிறது. அதே போன்று சவுதியில் தைப்பூன் யூரோப்பியனுடைய விமானங்கள் இருக்கிறது. பாகிஸ்தானில் CJ-10 விமானங்கள் இருக்கிறது. இப்போது நிலைமை என்னன்னா, உண்மையிலேயே இது எப்படி சக்சஸ் ஆகுமா என்பதை நாம் இப்போது எதுவுமே சொல்ல முடியாது. உலகத்துல ஆரம்பிச்சு வச்சதெல்லாம் படத்துக்கு பூஜை போட்டு சில படம் காணாமே போயிடும். நம்ம ஊர்ல பூஜை போட்டாப்புல நிற்கும். இந்த கமலஹாசன் ஒரு படம் மருதநாயகன், கமலஹாசனுக்கு வயசாயிடுச்சு. அப்படி பூஜை போட்டு காலாவதியாகி போகிற நிலைமைக்கும் இந்த கூட்டணி உருவாகும். இந்திய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்
வி ஹவ் பீன் வாட்சிங் கண்டினியூஸ்லி. இல்ல நீங்க சொன்ன மாதிரி பூஜை போட்டு அப்படியே போயிருமா, இல்ல இந்த ஒப்பந்த கூட்டணினால இந்தியாவுக்கு ஏதாவது தொல்லைகள் இருக்குமா? இந்தியா வந்து ஒரு தனித்துவமான நாடு. நம்ம நாட்டை பொறுத்தவரை ஒரு குறை எனக்கு உண்டு. என்னன்னா, நம்ம இன்னும் மேனுஃபேக்சரிங்கில் வளரல. அது நமக்கு இருக்கிற ஒரு சாதாரண ஒரு தேச பற்றாளனாக எனக்கு ஒரு வருத்தம். அது நடக்குது. அதற்கான முயற்சிகளை இப்போ நேற்று டென்மார்க்லேருந்து ஒரு கட்டுரை ஒன்று வந்துச்சு. உங்கள் நிகழ்ச்சிக்கு வரும்போது நான் அதை படிக்க ஆரம்பித்தேன். அது முழுமை பெறலை. முழுமை பெற்ற பிறகு அடுத்த வாரம் அது என்ன சொல்ல போகிறான்னு நான் சொல்ல போகிறேன். இந்திய அரசாங்கம் எவ்வளவு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசுகள் ஒரு நாடாக இந்தியா. அந்த இடத்துல பாகிஸ்தான் கிடையாது, அந்த இடத்துல எவனும் கிடையாது உண்மையிலே. ஆனால் நம்ம வந்து பிரமோஸோ மற்ற விஷயங்களோ ஒரு தனித்துவமான வேலை செய்கிறோம். இன்னும் நமக்கு இருக்கிற குறைகள் என்னென்னா, பணம் இல்லாதது ஒரு பெரிய குறை. R&D என்று சொல்லக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நாம் கவனம் செலுத்த ஆரம்பித்தால், இறைவன் நாடினால் ஒரு 20 வருஷத்தில் 15 வருஷத்தில் உலக பெரிய சக்கரவர்த்தி. அமெரிக்கா நம்மள்ட்ட கையேறுது. இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு இரக்கம் ஆரம்பித்து விட்டது. இனி அவன் ஏற மாட்டான், கதை முடிஞ்சுது, அவ்வளோதான். ஒவ்வொரு மனிதனுக்கும் இயற்கை அல்லது இறைவன் ஒரு நீதியை வைத்திருப்பான், ஒரு கால ஓட்டத்தை வைத்திருப்பான். இவ்வளவு காலம்தான் உனக்கு ஏத்தம், அதுக்கு மேலே ஏறாது, அவ்வளோதான். இப்போ அமெரிக்கா இறங்கி போன விளைவு தான் ஹெர்மூஸ் வளைகுடாவில் இப்போ அவனால் எதுவுமே செய்ய முடியாமல் சுண்டக்கா நாடு. ஐயா, $1000 பில்லியன் ராணுவத்துக்கு செலவு பண்ணுறான். யாரு? அமெரிக்கா. எவ்வளோ டாலர்? $900 பில்லியன். ஈரான் எத்தனை பில்லியன்? வெறும் 10. 1,00,000 கோடி, அவன் 1,000,000 கோடி. அப்போ அவன் பெரியாளா இவன் பெரியாளா? அவனால இவனை ஒண்ணுமே செய்ய முடியலையே, வாயை அடைச்சு போய் கிடக்கிறான். அமெரிக்காவுடைய மரியாதைக்குரிய பிரசிடென்ட் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து வாயை அடைத்திருக்கிறார். நேற்று டான் கெயின் சொல்லியிருக்கிறார், கூட்டுப்படைகளின் தலைவர் டான் கெயின், ஆயுத களஞ்சியங்கள் எதுவும் இல்லை, நீங்கள் போரை நிறுத்துங்கள். இப்பொழுது அமெரிக்கா சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவது மேல்னு அமைதி ஆயிட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு? இந்த நிலையில் அமெரிக்காவின் அடிவருடிகளாக இருந்த அரபு அடிமைகள், யார்? அமெரிக்கர்களின் அடிவருடிகளாக இருந்த அரபு அடிமைகள். சவுதி அரேபியா பெரிய அடிமை, UAE மிக மகத்தான அடிமை, குவைத்துக்கு வேற ஒன்றும் கிடையாது. ஒரு நாளைக்கு கேலன் கணக்கில் பெட்ரோலை அள்ளி அமெரிக்கா போகும். அமெரிக்காவில் விற்று, அமெரிக்காவில் போய் விற்காது, இங்கே விற்கும். விற்றுட்டு அவன் கொஞ்சம் கொடுப்பான், அதை வாங்கிட்டு தான் சாப்பிட்றான். எவ்வளோ அடிமைகளாக இருக்கான் பாருங்க. அதே மாதிரி கத்தர், அவன் பெரிய அடிமை. அப்புறம் பஹ்ரைன், அவன் பெரிய அடிமை. ஓமன், ஜோர்டான் கேட்க வேண்டியதே இல்லை. இத்தனை அடிமைகளும் மண்டை கணத்தவர். அவரெல்லாம் ஒட்டகம் மேய்க்கிற கூட லாக்கி இல்லாதவங்க அரபிகள். இல்ல நீங்க சொன்ன அந்த அடிமைகள், அந்த லிஸ்ட் அடிமைகள்டா, இங்க உள்ள எவனுக்கும் இங்க உள்ள பாய்க்கெல்லாம் எவனுக்கும் கோபம் வராது. அது ஒரு தத்துவம். நல்ல கவனிங்க. இந்து மதம் என்பது ஒரு தத்துவம், இஸ்லாம் என்பது ஒரு தத்துவம், கிறிஸ்தவம் பௌத்தம் என்பது ஒரு தத்துவம், ஒரு ஐடென்டிட்டி. அதை யார் வேணாலும் பின்பற்றுவோம். இப்ப இந்தியாவில் இருக்கிற மலையாளி முஸ்லீம் இருக்கான், மலையாளி கிறிஸ்தவன் இருக்கான், மலையாளி இந்து இருக்கான். வெஸ்ட் பெங்காலில் 3 சமூகமும் இருக்கு. அதை மாதிரி அரபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 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 குடி, அந்த குடி மூட பசங்க. புரியுதா உங்களுக்கு? நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த மூடர்களாக இருக்க போய் தான் 1930 பெட்ரோல் வந்துட்டு, 1905 இங்க வந்துட்டு பெட்ரோல் எங்க ஈரானுக்கு. 1970 ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டான் அமெரிக்கா. டேய் பாய்களா, வில்லுங்க, ஆனால் விற்கிறது ஏன் $1 தான், டாலர்ல விற்கணும். அப்போ அன்னைக்கு இவனுக்கு அறிவு வேணாமா? 80 வருஷமா என்னத்தை கண்டுபிடிச்ச? ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கியா? ஐரோப்பிய யூனியன்ட்டு தான் வாங்குறா, அமெரிக்காட்ட தான் வாங்குறா, சீனாட்ட தான் வாங்குறா. இந்த அரபு அடிமைகள் ஒரு கோலியேஷன்ல இருக்கானா? இல்லை. இன்னைக்கு அவனும் சவுதி அரேபியானும் இன்னைக்கு UAEயும் பக்கத்தில் இருக்கிற ஏமன் ஹவுதியோட அடிச்சுக்கிட்டு சாவுறான். ஆனால் 50 வருஷமா சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அவனும் முஸ்லீம் தான், பாய் தான். யாரு? ஈரான். அவன் அரபு கிடையாது, அவன் பெர்ஷியன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இது நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாம் முஸ்லீம் நாடுகிட்டு இருப்பான். இவர்கள் எல்லாம் அரபிகள், ஈரான்கார பெர்ஷியர்கள். அவர்கள் இனமே வேற.
அதனால அரபு கடல்னு எங்களுக்கு சொல்லாது. நாங்கள் பெர்சியர்கள், எங்களுக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு. அவங்க அரபுலாம் தெரியாது, அவனுக்கு ஃபுல்லாகவே பெர்சிய மொழி தான் தெரியும். பக்கத்தில் கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், அசர்பைஜான், துர்கமிஸ்தான், ஆர்மேனியா, கிர்கிஸ்தான் எல்லாம் அறிவாளிகள். அவனெல்லாம் சோவியத் நாட்டில் உள்ளவன். இவன் பெர்ஷியன், இவனெல்லாம் அரபி. இந்த அரபி இருக்கான்னு பாருங்க, இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. சுகபோகமான வாழ்க்கை. இது அமெரிக்கா கொடுத்தான், அறிவே தெரியாது. ஆனால் இப்போ வரக்கூடிய சமூகம் அமெரிக்காவில் தான் படித்தான். நல்லா ஆங்கிலம் பேசுவான் அரப்ஸ் எல்லாம். நியூயார்க்கு, பிலடெல்ஃபியா, நியூ ஜெர்சி, சிக்காகோ, வாஷிங்டன் எல்லா நாட்டிலும் போய் படித்தான் அமெரிக்கா ஃபுல்லாக. ஏன்னா பல்லு சூத்தானா ஆஸ்திரேலியாவுக்கு போகிறான். காசு என்ன செய்யறது, கொட்டோ கொட்டு கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. இப்போ சவுதிக்கு இப்போ தான் மூளை வருது. ஆஹா, 2030 விஷன் சவுதின்னு வச்சுருந்தவன் நம்ம நாட்டுக்கு பாதுகாப்புக்கு அவன் பக்கத்தில் ஏவுகணையை போடுறான். நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல. அடித்து அராம்கோ நிறுவனத்தை தரமட்டமாக்கி ஓரளவுக்கு சோழியை முடிச்சிருக்கான். ரொம்ப பெரிய சேதாரம் இல்லை. ஆனால் அல் உதீது தளம் இருக்கக்கூடிய கத்தரை அடிச்சு போட்டான். இப்படி சவுதி அரேபியாவுடைய அல் நூர் இல்லை, அல் சுல்தான், அல் சலாமி, இப்படி அல் தலா, அல் தார்ஃப், அல் தஃப்ரா, ஜுபைர் எல்லா இடங்களும் காலி. இப்போதான் அவன் இந்த விஷயத்த போட்டிருக்கான். இப்ப அவனுள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை பத்திலாம் நான் பேசினா அது தனி சப்ஜெக்ட், நம்ம அது தேவையில்லை. இப்ப பாகிஸ்தானுக்கு ஒன்றதற்கு ஒரு வழி கிடைச்சிச்சு. அவனுக்கு காசும் கிடையாது, ஒரு பணமும் கிடையாது. அமெரிக்கா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்லேருந்து அலோகேட்டட் ஃபண்டிங் ஃபார் $4 பில்லியன். இவன் ஒரு 3 பில்லியன் கொடுத்துருக்கான். இந்த புரோக்கர் பண்ணிட்டு அலையறான்ல, அதுக்கு பொண்ணு மாப்பிள்ளையை முடிச்சா ஏதாவது கொடுப்பான்ல, அதுக்கு ஏதாவது கிடைக்கும். அவ்வளோதான், அதை வச்சு ஓட்ட வேண்டியதான். வேற இவன் எதுவுமே இந்தியாவுக்கிட்ட வர முடியாது. நான் டென்மார்க்குடைய கட்டுரை குறித்து சேனல் 5க்கு அற்புதமான விஷயத்தை அடுத்ததில் தரப்போகிறேன். இந்தியா எப்படி வளரப்போகுதுன்னு நம்ம ஒருவனும் நம்மளால் வைக்க முடியாது. இது எப்படி இந்தியா திரும்ப போடுறா, நலந்தா பல்கலைக்கழகம் இருக்கிற போது அமெரிக்கா என்ற ஒரு தேசமே கிடையாது. யூரோப் ஒரு பிளாக் ஹிஸ்ட்ரி, கருப்பு நாடு. உலகத்திலே அறிவுஜீவிகள் கொண்ட வேதகாலம் தான் அது. அப்படி ஒரு காலத்துக்கு நாம் திரும்ப போகிறோம், புரியுதா? அதற்குள் நமக்குள் இருக்கிற மதங்களும் சாதிகளும் ஒற்றுமையாக இருக்கணும். அந்த காலம் வரப்போகிறது. இன்னைக்கு அமெரிக்கா அவர்களை ஒதுக்குகிறார்கள். இனி அமெரிக்கா என்ன கோணக்களி கிண்ட போறான்னு தெரியல. நேற்று ஒரு அறிஞரை பேட்டி கண்டேன். அவர் என்கிட்ட சொன்னார், அந்த அளவுக்கு அமெரிக்கர்களை அவர்கள் தள்ளு செய்ய முடியாது. யாரு அவ்வளோ ஈஸியாக அமெரிக்காவை காலி பண்ணி போக மாட்டான். ஏன்னா இவனு 3 பேர் இருக்கானோ இல்லை, 3 பேருமே அமெரிக்க அடிமைகள் தானே. யாரு பெரிய அடிமை? சவுதி. அவனோட பெரிய அடிமை எர்டோகன். அவனோட பெரிய அடிமை அசீம் முனீர், சஃபா ஷெரீஃப். இவங்க எல்லாம் சேர்ந்தா என்ன வழங்கும்? இந்த 3 அடிமையும் அந்த பெரிய எஜமான்னு சொல்லுவான், சரிப்பா இருந்துக்க, ஆயுதத்தை யார்கிட்ட வாங்குமா. இப்போ மறுபடியும் குண்டத்துக்கு போடுவான். இப்போ என்ன பண்ணுவான்? ஈரானு பாகிஸ்தானில் ராவல்பிண்டியில் கொண்டு போட்டால் திறக்க முடியுமா? எவ்வளோ காலம் கஞ்சிக்கே வழி கிடையாது அவன்கிட்ட. பாகிஸ்தானில் சீனா தான் இப்போ ஏதோ விளையாட்டு பண்ணிட்டு இருக்கான். சீனா சவுதி அரேபியாவோடும் உறவு, ஈரானோடும் உறவு, பாகிஸ்தானோடும் உறவு. கவனமாக காய நகட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த சூழல் என்ன வருதுன்னு பார்ப்போம். இந்த போரில் ஹெர்மூஸ் கண்டிஷன் போட்டிருக்காங்க, 5 பாயிண்ட் போட்டிருக்காங்க. அதில் 27 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டஈடு தரணும், உடனே காலி பண்ணணுங்கிறலாம் சொல்லியிருக்காங்க. வெளிப்படையாக அமெரிக்கா காலி ஆகிவிட்டது என்ற வரலாற்றை தெளிவாக எழுதியிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். வரலாற்றில் முதலாக 65களுக்கு பிறகு வியட்நாம் நிக்சன் எழுதிய அதே வரலாற்றை தற்போது முடித்திருக்கிறார். இனியாவது அமெரிக்கா திருந்த வேண்டும். இந்த 3 அடிமைகளும் மிகப்பெரிய எஜமான அமெரிக்கர்களின் கையில்தான் சவுதியும் துருக்கியும் பாகிஸ்தானியர்கள் இருக்கிறார்கள். இந்த இஸ்லாமிக் நேட்டோவால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதுதான் எனது பதிவு. ஓகே சார், பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.